இதே நிலைதான் நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நாம் கடவுளுக்கு உரியவர்கள், அவருடைய பிள்ளைகள். இதைதான் ஆண்டவர் சொல்றார், எல்லா இடங்களிலும் ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நான் தான் அப்பா என்ற சத்தத்தை அறிந்து கொள்ளும். நான் தான் இவர்களுக்கு ராஜா என்பதை அறிந்து கொள்ளும். இவர்கள் அந்நிய நாட்டில் வெட்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் அந்நிய நாட்டில ஒன்றுமில்லாதவர்களை போல பசியோட தாகத்தோட கூட கண்ணீரோட கூட அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. நீ என்னுடைய பிள்ளை, நீ கோடீஸ்வரனுடைய பிள்ளை, நீ உலகத்தின் ராஜாவுக்கு, உலகத்தை அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவருக்கு நீ பிள்ளையா இருக்க. நீ அனாதையும் இல்லை, நீ திக்கற்றவரும் இல்லை, நீ தனிமைப்படுத்தப்பட்டவனும் அல்ல, நீ யாரும் இல்லையே என்று கதறக்கூடிய நிலையிலேயே இல்லை. உன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன செய்வ? நீ அனாதைன்னு சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னுடைய இந்த வீழ்ச்சியை பாவத்திலே நீ விழுந்து கிடந்து பாவத்தை இன்பங்களுக்கு நீ அடிமையாகி எல்லா இச்சைகளுக்கும் அடிமையாகி கட்டப்பட்ட நிலையில சங்கிலிகளால் பிரிக்கப்பட்ட நிலையில இருக்கிற உன்னை கண்கள் கண்டது. காலையில நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருடைய கண்கள் பூமியில சுத்தி 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 உன்னை தேடிச்சு. உன்னை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். என் மகன் எங்கே? ஆதாம், நீ எங்க இருக்கிற? ஆதாம், நீ எங்க இருக்கிற? இதோ உன்னுடைய பிதா, நான் வந்திருக்கிறேனே, உன்னை நான் படைத்தவன், நான் வந்திருக்கிறேனே, நான் உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருந்தேனே, உன்னோடு கூட நான் நடந்து கொண்டிருந்தேனே, நான் எங்க இருக்கிற ஆதாம்? ஆதாம் என்ன சொல்றான்? என் சத்தத்தை நான் கேட்டேன் ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணமா இருக்கிறதுனால தோட்டத்தில நான் மரங்களுக்கு பின்னாடி மறைந்திருக்கிறேன். ஆண்டவர் முன்னில் பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் நீ முழந்தால் படிக்கிட்டு கேளுங்க. ஆண்டவரே, நீங்க ஆதாம் தான் அன்னைக்கு கேட்டீங்க. ஆதாம் தன் நிலையை அறிந்து கொண்டு நான் இங்கே இருக்கிறேன், நான் இந்த இடத்துல ஒழிச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் அறிக்கையிட்டான். இன்றைக்கு ஆண்டவர் இன்று இரவு அநேகரோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். என் மகனை, நீ எங்க ஒளிந்து கொண்டிருக்கிற? நீ எங்க இருக்கிற? உன் வாலிப பருவத்தில் என்கிட்ட நீ எப்படி எவ்வளவு அன்போடு கூட இருந்தீங்க. நீ சிறு பருவத்தில் உன் தாயோடு கூட அமர்ந்து கொண்டு என்னை துதித்து பாடினாயே, நீ எங்க இருந்தாய்? நான் உன்னோடு கூட கொஞ்சி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருந்தேன், உன்னோடு கூட நடந்து கொண்டிருந்தேனே, உடைய பிஞ்சு கரங்களை எல்லாம் பிடித்து நான் உன்னை தூக்கி மகிழ்ந்து கொண்டிருந்தேனே, நீ எங்க இருந்த மகனே? இப்ப நீ எங்க இருக்கிற? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில, நீ செப வாழ்க்கையில நீ அன்பா இருந்தியே, இப்ப எங்க போச்சு அந்த நெருப்பு? இன்னைக்கு உன்னுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருக்கிற மகன்? எந்த இடத்துல ஒழிச்சிட்டு இருக்கிற? நீ எந்த இடத்துல விழுந்து கிடக்கிற? நல்ல ஒரு அறிக்கை. நீங்க தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தனிமையா ஆண்டவர்கிட்ட உட்காந்துட்டு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்ன பார்த்து நீங்க கேளுங்கப்பா, என் பேரை சொல்லி கேளுங்க, வேணா நீ எங்க இருக்கிறேன்னு கேளுங்க. அப்பதான் நான் சொல்ல முடியும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக போனால்தான், அவருடைய சத்தியம் சகோதரிங்க அழகா தெரிஞ்சாங்க, அவருடைய வார்த்தை இங்கே போனாதான் எனக்கு விடுதலை. 8:32 யோவான்ல சொல்றாரு, வார்த்தை யானவர், குமாரன் உங்களுக்கு, மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் தான் உங்களுக்கு விடுதலை. அப்ப இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக போகணும். பிதாவின் வார்த்தை ஆதாமுக்குள்ளாக போச்சு. போன உடனே என்ன செய்தார்? அவர் தான் இருக்கிற இடத்தை சொல்லிட்டார் இல்லையா? அப்ப வார்த்தை உங்களுக்குள்ளாக போகாத வரைக்கும் நீங்க 1000 பாவ சங்கீதனம் செஞ்சுட்டே இருக்கலாம். அது பாவ சங்கீதனம்ன்ற பேர்ல இருக்கும். பாவங்கள் அப்படியே தான் உட்காந்துட்டு 1000 திருவிழாக்களை நீங்க கொண்டாடலாம், 1000 தவக்காலங்களை நீங்க கொண்டாடிட்டு தலதலமா ஓடி போய் சிலுவை பாதையும் பாத யாத்திரையும் நீங்க செய்துட்டு வரலாம். அது பாத யாத்திரையும் சிலுவை பாதையுமா தான் இருக்குமே வழிய பாவங்கள் பாவத்தோடு கூட அரியணை போட்டு அமர்ந்துட்டு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்குரியவர்களா இருக்கிற இவர்கள் சிதறி கிடக்கிறாங்க, எதிலும் போய் சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறப்பா, சிபிக்கிறார் இயேசு, அழைத்து கொண்டு வந்திருக்கிற உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இவர்களுக்கு நான் உம்மை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது? நேற்றிலிருந்து உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் கடவுள். எந்த இடத்துல நின்னாலும் கடவுள் கடவுள் கடவுள், ஆண்டவர் இயேசு பிதா என்ற வார்த்தையை உங்களுக்குள்ளாக எதிரொலிக்க வைக்கிறார். அப்ப இங்க என்ன சொல்றாரு? 7வது வசனம் படிங்க திருப்பி. நீர் எனக்கு தந்தவை, நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை, அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை. அப்ப என்கிட்ட இருக்கிற ஞானம்,
பட்டு நல்ல கண்ணாயிடுச்சு. அம்மாட்ட போய் சொல்லுவீங்களா, அம்மா என் கண்ணு எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு எப்படியாவது கண்ணு கொடுங்கன்னு கேட்பீங்களா? அம்மாட்ட போய் கேட்க மாட்டேங்க. நீ தானம்மா என்னை பெற்று எடுத்த, எனக்கு எப்படியாவது இன்னொரு கண்ணை கொடுங்கன்னு கேட்பீங்களா? இல்ல. கையெல்லாம் உடஞ்சு போச்சுமா, எலும்பாலாம் நசுங்கி போயிடுச்சுமா, எனக்கு வேற எலும்பு வேற கையை கொடுங்கன்னு அம்மாட்ட போய் சண்டை போட்டுக்கிறோமா? இல்ல. எங்க வந்துடுறோம் நேரா? ஏன் வரும்? அவர்தான் நம்மை படைத்தவர் என்பதை நம்முடைய ஆத்துமா நமக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கு. நமக்குள்ளாக இருக்கிற இயல்பு, நமக்குள்ளாக இருக்கிற கடவுளின் சாயல், அவர் நம்மையும் அறியாமல் அவரை நோக்கி ஓடுது இல்லையா? அப்ப அவருக்கு போய் என்ன செய்யறோம்? ஆண்டவரே, இது நீ கொடுத்தது எனக்கு. என் கண்களுக்கு என்னுடைய கண்களை எனக்கு கொடுத்தவர் நீ, எனக்கு கைகளை கொடுத்தவர் நீ, எனக்கு கால்களை கொடுத்தவர் நீ, என்னை உருவாக்கினவர், தாயின் கருவிலே எனக்கு உரு தந்தவர் நீ, எனக்கு உருவை கொடுத்தவரும் நீர், எனக்கு அழகை கொடுத்தவரும் நீர், எல்லாமே உம்மிடத்திலிருந்து தான் வந்தது என்பதை நீ அறிந்து கொள். அல்லேலூயா. எத்தனை பேர் அறிந்து கொள்றோம்? எத்தனை பேர் அறிஞ்சுக்கினீங்க? எத்தனை பேர் அறிஞ்சுக்கினீங்க? இனிமேல் சொல்ல மாட்டீங்களே, அம்மாட்ட போய் டாக்டர்கிட்ட போய் சண்டை போட மாட்டீங்களே, எப்படியாவது ஒரு உயிரை காப்பாத்தின, எவ்வளவு லட்சம் ஆனாலும் கொடுக்குற அப்படின்னு போகாதீங்க. சண்டை போடாதீங்க. அங்க போயிட்டு நீங்க தான் சாகடிச்சீங்க, அங்க போய் சண்டை போடாதீங்க. எங்க போகணும்? நம்முடைய கால்கள் எங்க போகணும்? கடவுள். அவர் உயிர் உள்ளவர். அறிக்கையிட்டீங்க நேற்று. அவர் உயிர் உள்ளவர். உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். உன்னை அவர் காணக்கூடியவராக இருக்கின்றார். உன்னுடைய கண்ணீரை அவர் துடைக்கக்கூடியவராக இருக்கின்றார். உன் கதறலை அவர் விசாரிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நீ அவர்கிட்ட வா, எங்க ஓடாது. அதுக்கப்புறம் அவரே வழி நடத்துவார். எங்க போனோமோ அங்க வழி நடத்தி தூக்கின்னு போவார் அவங்க இல்லையா? அப்போ நான் என்ன செய்த, உம்முடைய வார்த்தைகளை என்ன பண்ணாங்க? அவர்களும் உன் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற நான் என்ன செய்யணும்? இனிமேல் அவர்கிட்ட ஓட பார்க்கணும். ஒரு கஷ்டம் வந்துச்சு, துன்பம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, தங்களாயிடுச்சு, வேற எங்கேயோ நான் மனிதர்களை தேடி ஓடாத படிக்கு, வேற எதற்கோ நான் நம்பிக்கை வைத்து ஓடாத படிக்கு, ஆண்டவரை தேடி, அவருடைய வார்த்தைகளை தேடி அவர்கிட்ட வர சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த தந்தையும் மகனும் பழைய ஏற்பாட்டுல யோவான் 5ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்துல 19ஆவது வசனம் படிமா. இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களை, யூதர்களை பார்த்து சொல்றாரு, நான் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார் என்றால் யார் அவருக்குள்ளாக இருந்து செய்யறது? தந்தை. இன்னைக்கு பாருங்க, இயேசுவும் தந்தை, தலைப்பை போட்டுட்டு தந்தை மகன் ஒற்றுமை. இன்னைக்கு எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒற்றுமை எப்படிப்பட்டது? நான் செய்யல, நான் பேசல, நான் நடக்கல. இன்னைக்கு நம்முடைய வலிமை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னாக்கா, நான் சம்பாதிச்சேன், நான் என் வீட்டை கட்டுறேன், நான் என் பேர பிள்ளைங்களுக்கு, என் சந்ததிக்கு எல்லாருக்கும் போதுமான எல்லா செல்வங்களையும் குவிச்சு வச்சுட்டேன். என் தலைமுறையே, என்னுடைய ஆத்மாவே நிம்மதியா படுத்து தூங்கு. எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம் நம்ம? இல்லையா? எத்தனை பேர் நம்ம இப்படி இருக்கிறோம்? இதுல பெருமை பாராட்டாது. நேற்று சொன்னார் இல்லையா, இதுல பெருமை பாராட்டாது. நீ என்ன அறிஞ்சிக்க முதல்ல. ஏன்னா உன் உயிர் இன்றைக்கு ராத்திரிக்க போயிட போகுது. இன்றைக்கு ராத்திரிக்கே உன் உயிரே போகுது. உன் வீட்டு மேல ஒரு சுனாமி வந்து எல்லாத்தையும் அழிக்க போகுது. என்ன பண்ணுவேன்? நீ சேர்த்து வச்சுக்கலாம். அப்ப இவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வலிமை அவரே. தாவீது சொல்றாரு, என்னுடைய நம்பிக்கை அவரே, என்னுடைய வெளிச்சம் அவரே, எனக்கு சக்தியை தருகிறவர் அவரே, எனக்கு மீட்பும் பெறலும் பாறையும் அடைக்கலமுமாய் இருக்கிறவரிடத்துல என் நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன். நான் சம்பாதிக்கிற பணத்துல அல்ல, நான் வச்சிருக்கிற பேரும் புகழும் இவர் கீர்த்தியில இல்ல. என்னுடைய நம்பிக்கை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இப்படி சொல்றாரு, நானே நானும் செய்தேன். அப்படி நானும் நீங்களும் என்ன அப்பா அவருக்கு முன்னாடி எவ்வளவு பெருமை இல்லை? நான் தான் சமைச்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் என் பிள்ளைங்க ட்ரெஸ் வாங்குவேன், இத்தனை நான் போடுறோம் இல்லையா? நான் தான்
இங்க அழகா நம்ம தண்ணி ஊற்றிடணும் இல்லையா? அங்க இருக்கிற செடிக்கு யார் தண்ணி ஊற்றுவாங்க? அதுக்கெல்லாம் யார் பராமரிக்கிறது? நீங்க பார்த்தோம், தெய்வீக பராமரிப்பு. படைப்புகளை எல்லாம் அவர் பராமரிச்சு இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நம்ம எடுத்து வந்து வீட்டில் வச்சுருக்கோம். இன்னும் அதனுடைய வளர்ச்சி பரிமாணம் இன்னும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. நானே எதையும் செய்ய முடியாது. தந்தை தம்மிடம் காணும் செயல்களையே செய்ய இயலும். அவர்கிட்ட என்ன பாக்குறாரோ, அவர் கையை தூக்க சொன்னா தூக்குறாரு, கீழே வையெல்லாம் வைக்கிறார், ஓடலாம் ஓடுறாரு, அவனுக்கு குணமடையலாம் குணமடைகிறார். அவர்கிட்ட எதை பார்த்தாலும் அதையே இவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இங்க பார்க்கிறோம், விடுதலை பயணம் நூல்ல 7ஆம் அதிகாரம் 17-20 எப்படி கடவுள் இங்க செய்தத மகன் இங்க செய்யறாருன்னு பார்க்கணும். பழைய ஏற்பாடு யாரை குறிக்குது? யாரை பற்றி பேசுது? தந்தையை பற்றி இல்லையா? தந்தையுடைய அதிகாரம், வல்லமை, அவருடைய பராக்கிரமம் எல்லாம் சொல்லுது. புதிய ஏற்பாடு இயேசுவை பற்றி சொல்லுது. இப்ப படிங்க அந்த வசனத்தை. என் கையில் உள்ள கோலால் நானே நைல் நதி நீரை அடிப்பேன், அது இரத்தமாக மாறும். நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்து போக நைல் நதி நாற்றம் எடுக்கும். எகிப்தியர் நைல் நதி நீரை குடிக்க முடியாமல் திணறுவர். இவற்றால் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வார். இவற்றால் நானே ஆண்டவர். இவர் என்ன செய்யறாரு? தந்தையாம் கடவுள் எகிப்து நாட்டில் இருக்கிற மர பாத்திரங்களில் இருக்கிற கற்சாடிகளில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ரத்தமா மாட்டிட்டாரு. இந்த காரியத்தை எங்கன்னா இயேசு செஞ்சாரா? யோவான் எழுதிய நற்செய்தியில 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, மத்தேயு 26-28 சீக்கிரமா எடுத்துங்க. இந்த 2 வசனங்கள் எதனா படிங்க. இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர் இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க எப்படி தண்ணீரை அவர் ரத்தமாவை மாற்றினாரோ அதே போல இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? தண்ணீரை திராட்சை ரத்தம் நிறம் நிரம்பின ஒரு ரசமாக அதை மாற்றி கொடுக்கிறார். அடுத்தது மத்தேயு 26-28 பார்க்கிறோம், அவருடைய உடன்படிக்கை. திராட்சை